எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்கேப்சுலேஷனோட கண்டினியூஷன் வீடியோவில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக என்கேப்சுலேஷன் வந்து எப்படி வந்து நம்ம ரியல் டைமில் அப்ளிகபிள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த போன வீடியோவில் வந்து போன பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், கெட்டர் செட்டர்ஸோட பேசிக் பார்த்துருந்தோம். எப்படி நம்ம வந்து ஒரு வேரியபிளை ப்ரைவேட்டாக வச்சு அதை கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் கொடுக்கலாம் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை. ஸோ ரெண்டு ஹெல்ப்பர் மெத்தட் இருக்க போது, ஒன்று கெட்டர்ஸ் இன்னொன்று செட்டர்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளி கிளாஸ்லேருந்து நம்மளோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ரியல் டைமாக வந்து பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை நம்ம டேரெக்டாகவோ ஒரு பேங்க் ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸில் இந்த பேங்க் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி வந்து இந்த ப்ரைவசி அப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என்கேப்சுலேஷனை வச்சு நம்ம அந்த மாதிரி திங்ஸ்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நான் பேங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த பேங்க் அப்படின்ற கிளாஸுக்குள்ளே பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா மெம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பேங்க்குள்ளே என்ன நிறைய டேட்டா மெம்பர்ஸ் இருக்கலாம். அக்கௌண்ட் நம்பரு, தென் வந்து ஹோல்டர் நேமு, இந்த மாதிரி நிறையா என்ன இருக்கலாம், டேட்டா மெம்பர்ஸ் இருக்கலாம். நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, நம்மளோட பேங்க்னு ஒரு கிளாஸுக்குள்ளே பேலன்ஸுன்ற ஒரு டேட்டா மெம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த டேட்டா மெம்பரை நான் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டேட்டா மெம்பரை நான் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறதுனால இங்கே என்ன ஆக போகுது, என்னால் அந்த பேங்க்குன்ற கிளாஸை விட்டு வெளியில் அந்த பேலன்ஸுன்ற ஒரு டேட்டா மெம்பரை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ரெண்டு ஹெல்ப்பர் மெத்தட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ரெண்டு ஹெல்ப்பர் மெத்தட் என்னென்னது, கெட்டர்ஸ், இன்னொன்று வந்து செட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பேலன்ஸுன்ற ஒரு வேரியபிள் வச்சு தான் இந்த பேங்க் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம வந்து அந்த என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ணலாம், அப்படின்னா எப்படி ப்ரைவசி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ்ன்ற வேரியபிள் வந்து எப்போலாம் அஃபெக்ட் ஆகும், இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்போ நம்மளோட பேலன்ஸ்ன்ற வேரியபிள் அஃபெக்ட் ஆகும். ஒன்று, நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறப்போ, அதாவது அமௌண்ட்டை நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் போட போகிறேன். ஒரு 100 rupees நான் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுறேன்னா அப்போது இந்த பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆகும், அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்னொன்று வித்ட்ரா, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து சம்திங் ஒரு 200 rupees நான் வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போது இந்த பேலன்ஸ்ன்ற வேரியபிள், அதாவது பேலன்ஸ்ன்ற ஒரு கிரெடென்ஷியல் வந்து அப்டேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போது அதாவது டிக்ரிமெண்ட் ஆகும், கம்மியாகும் நம்மளோட அமௌண்ட் வந்து பேலன்ஸில் இருந்து. தென் இன்னொன்று வந்து நான் பேலன்ஸ் வந்து வியூ பண்ண போகிறேன், அப்படின்னா என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்றப்பையும் இந்த ஒரு வேரியபிள் வந்து அஃபெக்ட் ஆகும், அதாவது இந்த டேட்டா மெம்பர் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ 3 மெத்தட் சொன்னேன், அதாவது 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் சொன்னேன். நான் இது 3மே பண்ணுறப்போ இந்த பேங்க் பேலன்ஸ்ன்ற ஒரு டேட்டா மெம்பர் வந்து அஃபெக்ட் ஆகுது இங்கே. கரெக்டாக? அதில் வந்து சேஞ்சஸ் நடக்குது, இல்லை ஏதோ ஒன்று தோணும், அது வந்து டிஸ்பிளே பண்ணுது. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஒரு வெளி கிளாஸ்க்குள்ளே எப்படி டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது தானே? ஸோ நான் இந்த பேலன்ஸுன்ற ஒரு டேட்டா மெம்பரை இங்கே நான் வந்து ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணி இந்த கிளாஸுக்குள்ளேயே அதை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸை தாண்டி என்னால் வெளியே இருக்கவங்க யாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ, என்னோட பேங்க்கில் அமௌண்ட் யார் போடலாம், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் யார் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் டேட்டாவை இங்கே ஹைட் பண்ணுறேன். இந்த பேலன்ஸுன்ற ஒரு டேட்டா மெம்பரை நான் இங்கே ஹைட் பண்ணுறேன். ஓகேவா? யார்கிட்ட இருந்து, அந்த கிளாஸுக்கு வெளியே யார் வந்து இந்த பேலன்ஸுன்ற மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் வந்து ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன், ஹைட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்கேப்சுலேஷனை வந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, தென் வந்து ப்ரைவேட்டாக பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா மெம்பர் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த பிளாக் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த பிளாக், ஸோ இந்த பிளாக் வந்து என்ன டினோட் பண்ணுது, பப்ளிக் பேங்க் ஆஃப் டபுள் இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ பப்ளிக் பேங்க் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுது, இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம், கிளாஸ் நேம் என்னவோ அதே நேம் தான் இங்கே மெத்தட் நேமாக இருக்குது. தென் அந்த மெத்தட்க்கு வந்து ஒரு ரிட்டன் டைப் இல்லை. ஸோ அப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் பேங்க் கிளாஸ்க்கு. ஸோ அது வந்து இனிஷியலாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ண போகிறேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ. அப்போ அந்த வேல்யூ வந்து எனக்கு இங்கே சப்ஸ்டியூட் ஆக போகுது. சப்போஸ் என்னோட பேலன்ஸ் வந்து அதாவது இனிஷியல் பேலன்ஸ், இப்போ நான் சென்ட் பண்ண போகிற அமௌண்ட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு 500 rupees வந்து அதில் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த 500 நம்ம அட்லீஸ்ட் வந்து போடணும். அப்படி சப்போஸ் நான் அமௌண்ட்டே 0 போடுறேன்னு வச்சுக்கோங்க, சாரி 0வோட அதாவது 500 அந்த மாதிரி போடுறேன்னா ஓகே, அப்போ வந்து அது கிரேட்டர் தென் 0. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேலன்ஸுன்ற வேரியபிளில் நான் கொண்டு வந்த 500 rupees ஆட் பண்ணிடுறேன். அப்போ என்னோட இனிஷியல் பேலன்ஸுன்றதுல 500 இருந்துச்சு, இப்போ என்னோட ஆக்சுவல் பேலன்ஸ் வந்து 500 மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இப்போ சப்போஸ்
சப்போஸ் நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ பேலன்ஸ் இனிஷியல் பேலன்ஸே நான் போடல, அவரும் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போனா என்ன ஆகும், நம்மளோட பேலன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அதான் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த பேலன்ஸுன்ற ஒரு டேட்டா மெம்பரை இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொன்று இப்போ நம்ம கெட்டர்ஸுக்கு வந்து நம்ம மெயின் மெத்தட்லேருந்து வரலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பேங்க்குன்ற கிளாஸுக்கு நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ பேங்க் ஆஃப், அப்போ இது என்னது, ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அப்போ நியூ பேங்க் ஆஃப்ன்றது என்ன, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து 500 அப்படின்ற வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த 500ன்ற வேல்யூ இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். இப்போ நான் உள்ளே வரேன், என்னோட இனிஷியல் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, 500. நான் அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே ஒரு 500 rupees நான் போட்டேன்ப்பா. அப்போ என்னோட 500 rupees வந்து இங்கே செக் பண்ணுறோம், 500 rupees greater than 0வா, ஆமாம். அப்போனா உன்னோட பேலன்ஸை நீ அப்டேட் பண்ணிக்கோ. இப்போ உன் பேலன்ஸ் வந்து 0 இல்லை, 500 rupees அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், என் அக்கௌண்ட்டில், அதாவது நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் டாட் டெபாசிட் ஆஃப் 200 அப்படின்னு தரோம். டெபாசிட்னா என்ன, நம்ம அமௌண்ட்டை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் போட போகிறோம். கரெக்டாக, அப்போ டெபாசிட்ன்ற மெத்தட் எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. ஸோ அப்போ டெபாசிட் ஆஃப் அமௌண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக, ஒரு டபுள் வேல்யூக்காக. இங்கே நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 200 அப்படின்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 200 அப்படின்ற வேல்யூ, அதாவது 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த அமௌண்ட்டுன்ற வேரியபிளில் சப்ஸ்டியூட் ஆகுது. சப்ஸ்டியூட் ஆகிட்ட அப்புறம் நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட், அதாவது நான் டெபாசிட் பண்ணுற நினைக்கிற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாக இருக்கணும், அதாவது 0க்கு கிரேட்டர் தெனாக இருக்கணும். கரெக்டாக, ஏன்னா நம்ம ₹1 கூட அக்கௌண்ட்லேயே போடாததுக்கு எதுக்கு டெபாசிட் பண்ண போகிறோம், கரெக்டாக தானே. ஸோ அப்போ நான் இங்கே 200 rupees நான் வந்து பாஸ் பண்ணுறேன். சப்போஸ் இங்கே நான் 0ன்னு பாஸ் பண்ணால் டெபாசிட்டில் நான் காசே போடல, அப்போது வந்து நம்ம வந்து இங்கே இந்த மெத்தடுக்கான வேலையே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 200ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன், கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மட்டும் உங்களோட பேலன்ஸ்குள்ளே கொண்டு வந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ரெடி நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ, 500 rupees. கரெக்டாக, ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வந்து 500 rupees. இப்போது நான் அது கூட எவ்வளோ ஆட் பண்ணுறேன், 200 rupees நான் திருப்பி அந்த பேலன்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். எங்கே பாருங்கள், பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். அப்போது 500 rupees இப்போ எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கும், 700 rupees அப்டேட் ஆகிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதுவும் முடிஞ்சு. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அக்கௌண்ட் டாட் வித்ரா ஆஃப் 100 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து 100 rupees வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ வித்ரா மெத்தட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே நான் உள்ளே வந்து அமௌண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பேலன்ஸ்னு ஏன் செக் பண்ணுறேன். இப்போது சப்போஸ் என் அக்கௌண்ட்டில் வந்து 500 rupees இருக்குது, நான் வந்து 800 rupees நான் வந்து வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். என் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே 500 தான், ஆனால் நான் 800 வந்து நான் என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து நான் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது பாசிபிள் இல்லை. உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது அந்த ஃபுல் அமௌண்ட், அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு லெஸ் தென் அந்த லெஸ் தென் அமௌண்ட் தான் நம்மளால் எடுக்க முடியும். கரெக்டாக, ஸோ அதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் வந்து உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டோட லெஸ் தென், அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும் பேலன்ஸில் அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறேன், 100. அப்போது நான் 700லேருந்து 100 வித்ட்ரா பண்ணிட்டா என்னோட பேலன்ஸ் வந்து 600 அப்டேட் ஆகிரும். கரெக்டாக, ஸோ அதாங்க நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து நான் இங்கே வந்து 800ன்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதே 700, நான் பாஸ் பண்ணுற வேல்யூ 800. அப்போது 800 நான் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்றது பிரிண்ட் ஆயிரும். கரெக்டு தானே. ஓகே, இப்போ நம்ம அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் அக்கௌண்ட் டாட் கெட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு 200 rupees ஃபஸ்ட்டே நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ ஒரு 500 rupees போட்டேன். தென் நான் வந்து 200 rupees திருப்பி டெபாசிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 100 rupees மட்டும் எடுத்துனேன். இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். அதனால தான் இந்த கெட் பேலன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரைவேட் மெத்தட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ அப்போ கெட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கெட் பேலன்ஸ்ன்ற மெத்தட் எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. இந்த கெட் பேலன்ஸ்ன்ற மெத்தட் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது, பேலன்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது 600.00ன்ற வேல்யூ இந்த இடத்துல பேலன்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன, அது ஒரு டபுள் வேல்யூ. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் டைப், இந்த ரிட்டர்ன் டைப் ஏன் டபுள், ஸோ இந்த கெட் பேலன்ஸ்ன்ற மெத்தட் ஒரு பேலன்ஸ்ன்ற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போது அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே டபுள்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டபுள் அந்த 600 இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் எப்படி நீங்கள் என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்று கேட்டாங்கன்னா, ப்ரைவேட் அப்படின்ற ஒரு பேலன்ஸுன்ற வேரியபிளை நான் எந்தெந்த இடத்துலலாம் மாற்றிருக்கேன், அதோட பிஹேவியரை நான் எந்தெந்த இடத்துலலாம் மாற்றிருக்கேன். ஒன்று இங்கே பாருங்கள், அந்த பேலன்ஸுன்றதை நான் அவுட் சைட் த கிளாஸ் எங்கெங்கெல்லாம் மாற்றிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடத்துல மாற்றிருக்கேன். கரெக்டாக, அதே மாதிரி நான் இந்த இடத்துலையும் மாற்றிருக்கேன். பேலன்ஸுன்ற வேரியபிளோட வேல்யூவை நான் இந்த இடத்துலையும் மாற்றிருக்கேன். ஓகேவா, அது எப்படி நம்ம பண்ணோம், ஏன்னா
இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ். பேங்க் கிளாஸ்க்குள்ளே தான் இந்த எல்லா மெத்தடும் இருக்குது. வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எல்லாமே. அப்போது இந்த ப்ரைவேட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா மெம்பரை, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை நான் பப்ளிக் மெத்தடை வச்சு இங்கே நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னால் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட்டுன்னு நான் க்ரியேட் பண்ணலையா, அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் அப்படின்னு என்னால் பிரிண்ட் பண்ண முடியாது. நான் இந்த லைன் எழுதுனா எனக்கு வந்து எரர் வரும். ஏன்னா பேலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அவுட் சைட் த கிளாஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும்னா 2 ஹெல்ப்பர் மெத்தட் இருக்கும். அதான் கெட்டர் செட்டர்ஸ்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல யார் வந்து செட்டர்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகிறா, டெபாசிட் பண்ணுறதும் ஒரு செட்டர் தான், வித்ட்ரா பண்ணுறது ஒரு செட்டர் தான். அப்போ இங்கே யார் கெட்டர் ஆக்ட் பண்ணுறா, இந்த கெட் பேலன்ஸும். ஓகேவா? அப்போ நம்ம இதை கெட்டர் செட்டர்ஸ்ன்றதுனால அது பேர் வந்து கெட் டெபாசிட், கெட் வித்ட்ரா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே பப்ளிக் மெத்தடை வச்சு நம்ம ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லைன் வந்து நம்மளால் எழுதவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு வெளியே இருந்து டேரெக்ட் ஆக்சஸ் நான் என்னோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல. ஸோ கண்ட்ரோல்டு ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேலன்ஸ்ன்ற வேரியபிள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் ஹைட் பண்ணியிருக்கேன், டேட்டா ஹைடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து எப்படி அந்த ப்ரைவசி அச்சீவ் பண்ணலான்னு சொன்னது. ஓகேவா? ஸோ டேரெக்ட் ஆக்சஸ் கொடுக்காம ஒரு கண்ட்ரோல்டு ஆக்சஸ் பப்ளிக் மெத்தட்ஸ் வச்சு நம்மளோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கொடுக்கறதுனால தான் என்கேப்சுலேஷனிங் வந்து அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் இது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த ப்ரோக்ராமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு டேட்டா மெம்பர் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேலன்ஸ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இது ரெண்டுமே நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. தென் வந்து இது ரெண்டுத்தையும் கெட்டர் செட்டர்ஸ் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, நேம் ஏஜ்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர், தென் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இந்த 2 டேட்டா மெம்பரை கிரியேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் பண்ணி முடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ டுட்டோரியல்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ பார்க்குறப்போ புரியாது. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி.